ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். 11th புக்கில் உள்ள தமிழ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கையில் இந்த ஒரு டாபிக் பார்த்தேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்துடலாம். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. சரியா? யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வி கிருஷ்ணமூர்த்தி. தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருத்தர். சரியா? யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். வனப்பேணுனர்களுக்கு வழங்கப்படும் மிக உரிய விருதான வேணுமேனன் எலிஸ் எனும் விருதை வந்து எந்த வருஷம் வாங்கினார்னா 2000 ஆண்டில் இவர் வந்து பெற்றிருக்கிறார். ஓகேவா? அதாவது டாக்டர், யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற காட்டியல் வல்லுநர்களில் வந்து முக்கியமான ஒருத்தர். ஓகேவா? யானைகளுக்காக தம் வாழ்நாளே அர்ப்பணிச்சிருக்கிறாரு. உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்கள் இருக்கும்ல, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணி அது ஆய்வு கட்டுரைகளெல்லாம் எழுதியிருக்கிறாரு. வனப்பேணுனர்களுக்குன்னே கொடுக்கப்படுற உரிய விருது என்ன அப்படின்னா வேணுமேனன் எலிஸ். அந்த அவார்டு வந்து நேம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணுமேனன் எலிஸ் என்னும் விருதினை 2000 ஆண்டில் பெற்றிருக்கிறார். ஓகேவா? இதுவே முக்கியமான ஒரு ஒன் வேர்டு தான். அதுக்கப்புறம் தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் இவர் தான். சரியா? அதாவது இதிலிருந்து கூட கேட்கறதுக்கான கேள்வி இருக்குது. தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா? அவ்வளோதான். இதில் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த டாக்டர் நேம் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக வச்சுக்கோங்க. அவர் எது யானை டாக்டர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார், அப்புறம் வந்து அந்த அவார்டோட பேர் வேணுமேனன் எலிஸ். அந்த அவார்டு வந்து எந்த வருஷம் வாங்கினாரு அப்படின்ட்டு அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை வந்து என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தி வச்சார் அப்படின்ட்டு அதுவும் முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? அதனால் இம்பார்ட்டன்ட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேனலில் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.